ஹலோ எவ்ரிவன். என்னோட பேர் டிக்சிந்த். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக அஸ்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கு. ஸோ அந்த வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 68 பேர் பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்காங்க. அப்புறம் 6 லட்சம் மக்கள் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அப்புறம் 40 பேர் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களையும் ஒரே இடத்துல பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வெள்ளத்தால் பார்த்தீங்கன்னா 6 டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த டிஸ்ட்ரிக்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவசாகர், கோலக்கட், சரைடியோ, ஜோகட், நகயோன், காம்ரூப். இந்த 6 டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அஸ்ஸாமில் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த வெள்ளத்தால். ஸோ தென் இந்த வெள்ளம் எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பிரம்மபுத்திரா ரிவர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். இந்த வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா லாங்கஸ்டான ரிவரில் பார்த்தீங்கன்னா ஒன்று. ஸோ இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 900 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகுது. ஸோ இந்த ரிவர் பார்த்தீங்கன்னா இப்போ ஓவர்ஃப்ளோ ஆயிருச்சு. அதனால இந்த வெள்ளம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கு. லாஸ்ட் 10 டேஸாக பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. ரொம்பவே ஹெவியான ரெயின் தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஹெவி ரெயின் காரணமாக அந்த பிரம்மபுத்திரா ரிவரில் பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. டேஞ்சர் லெவலையுமே தாண்டி போயிருச்சுங்க. டேஞ்சர் லெவல் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லெவல் வச்சிருப்பாங்க ஒவ்வொரு ரிவருக்குமே. ஸோ அந்த லெவலை தாண்டிச்சு அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு டேஞ்சர் தான். ஸோ இந்த பிரம்மபுத்திரா ரிவர் பார்த்தீங்கன்னா இப்போ ஓவர்ஃப்ளோ ஆனனால அந்த ஃப்ளட் பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த ரிவர் பார்த்தீங்கன்னா மெயினாக ஓவர்ஃப்ளோ ஆகிறதுக்கு மெயினான காரணம் பார்த்தீங்கன்னா மழை தான் பெரிய ஒரு காரணமாக சொல்கிறாங்க. ஏன்னா யூஸ்வலாக பெய்கிற மழையோட பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் பார்த்தீங்கன்னா இப்போ 4 மடங்கு அதிகமாக 4லேருந்து 5 மடங்கு அதிகமாக மழை இப்போ பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ இந்த ஃப்ளட்டுக்கு மெயினான காரணமே இந்த மழை தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃப்ளட்டுனால பார்த்தீங்கன்னா டோட்டலாக அரௌண்ட் 6 லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. ஸோ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 5 லட்சத்துக்கு மேற்பட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டில் இன்னும் பாதிக்கப்பட்டிருக்கான்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஃப்ளட்னால பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்குங்க அங்கே உள்ள மக்களுக்கு சொல்லிருக்கேன். ஸோ நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட வீடுகளை இழந்திருக்காங்க, அவங்க வாழ்வாதாரத்தை இழந்திருக்காங்க, அப்புறம் அவங்க தொழிலை கூட இழந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மிடில் கிளாஸ் அண்ட் புவர் பீப்புள்ஸ் தான் இந்த ஃப்ளட் பார்த்தீங்கன்னா அதிகமாக பாதிச்சிருக்கு. விவசாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 91,000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பார்த்தீங்கன்னா விவசாய நிலம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இந்த ஃப்ளட்னால பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஃப்ளட்னால பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் உள்ள அந்த விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய ஒரு அடி விழுந்திருக்குங்க. ஸோ அவங்களோட அக்ரிகல்ச்சரே பார்த்தீங்கன்னா ஒரு 91,000 ஏக்கர் லேண்டு பார்த்தீங்கன்னா அண்டர் வாட்டருக்குள்ள போயிருச்சுன்றப்ப ஸோ ரொம்பவே கஷ்டம். அவங்க இந்த அக்ரிகல்ச்சர் எக்கானமே பெரிய அளவில் அடி வாங்கிருச்சு. அப்புறம் 26,000க்கும் மேற்பட்ட கால்நடைகள் பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணியில் அடிச்சிட்டு போயிருக்குங்க. இந்த மாடுகள், எருமைகள், இந்த மாதிரி கோழிகள், இந்த மாதிரி நிறைய கால்நடைகள் பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஃபுல்லாக அடிச்சிட்டு போயிருக்கு. ஸோ இதனாலையும் பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜ் சைடில் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு லாஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இப்போ கவர்மெண்ட் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராகவே செயல்பட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ஃப்ளட் நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 90 கேம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் போடப்பட்டிருக்கு. அங்கே வந்து 28,000க்கும் மேற்பட்ட மக்கள் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த கேம்ப்ல இருக்காங்க. ஸோ அந்த டெம்பரவரியாக போட்ட ஷெல்டரில் எல்லாரும் இருக்காங்க. அப்புறம் 94 டிஸ்ட்ரிபியூஷன் கேம்ப் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து போடப்பட்டிருக்கு. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்டவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு, வாட்ரு, மெடிசின்ஸ் இந்த மாதிரி தேவையான பொருட்கள்லாம் கொண்டு போறது கவர்மெண்ட் சைட்லேருந்து போடப்பட்டிருக்கு. அப்புறம் கவர்மெண்ட் சைட்லேருந்து நிறையா ரெஸ்கியூ டீம் பார்த்தீங்கன்னா அனுப்பப்பட்டிருக்காங்க. ஸோ நிறைய அஃபீஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே போய் ரெஸ்கியூ பண்ணிருக்காங்க. நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதில் வந்து சூப்பராகவே செயல்பட்டு இருக்காங்க. அப்புறம் நிறைய ஏஜென்சிஸும் பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்கியூவில் பார்த்தீங்கன்னா ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அஸ்ஸாமில் அந்த ஃப்ளட்டால் பாதிக்கப்பட்ட ஒரு ஃபேமிலியோட ஒரு குட்டி கதை ஒன்று பார்த்துடலாம். சலைன் பேட்ரோ அப்படிங்கிற ஒரு 18 வயசு பொண்ணுங்க. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஜோகத் டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தவங்க. ஸோ ஜூலை 19 பார்த்தீங்கன்னா மழை வந்து ஹெவியாக அடிச்சிட்டு இருந்திருக்கு. ஸோ இவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா ஹெவியான எப்பயும் போல ஒரு பெய்கிற மழை மழை போல அப்படின்னு நினச்சிருந்துருக்காங்க. ஸோ சில நிமிஷங்கள்லேயே பார்த்தீங்கன்னா தண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ள வந்து வீட்டுக்குள்ள வந்துருச்சு. வந்து முட்டி அளவுக்கு தண்ணி வந்துருச்சு. ஸோ உடனே அவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட பேரண்ட்ஸ் அப்புறம் அவங்களோட தம்பி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃபரான ஒரு ஹையரான இடத்துக்கு கூட்டு போயிடுறாங்க. ஸோ தென் அவங்க ஃபேமிலியை சேவ் பண்ணதுக்கப்புறம் ரிட்டர்ன் வர்றாங்க வீட்டுக்கு. எதுக்கு அப்படின்னா அவங்களோட முக்கியமான பொருட்கள் எடுக்கிறதுக்கு, வீட்டில் உள்ள பொருட்கள் எடுக்கிறதுக்கு. ஆனா வந்து பார்த்தா அவங்க வீடு பார்த்தீங்கன்னா அப்படியே வெள்ளத்தில் அடிச்சிட்டு போயிடுச்சு. ஸோ அசாமில் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் வெள்ளம் வரதாங்க செய்யும். அது வந்து நேச்சுரலாகவே ஒரு அமைக்கப்பட்ட ஒரு இதான். ஏன்னா பிரம்மபுத்திரா ரிவர் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஃப்ளட் அதிகமாகுது. ஸோ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் பார்த்த ஃப்ளட்லயே பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கரான ஃப்ளட்டா இருக்குன்ற மாரி இந்த சலைன் பேட்ரோ அப்படிங்கிற அந்த பொண்ணு சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த ஃப்ளட்டோட தாக்கம்ன்றது அதிகமா இருக்கு. ஸோ அஸ்ஸாம்ல பார்த்தீங்கன்னா நெறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆயிருச்சுங்க. நெறைய வீடுகள், அப்புறம் ரோட்ஸ், அப்புறம் பிரிட்ஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நெறைய இது டேமேஜ் ஆயிருச்சு. இதெல்லாம் கண்டிப்பா ரீபில்ட் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா டைம் எடுக்கும். அப்புறம் நெறைய மணியும் தேவைப்படும் அஸ்ஸாமுக்கு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த அஸ்ஸாம்ல பார்த்தீங்கன்னா, அந்த வெள்ளம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இயர்லி இயர்லி வந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னா இந்த பிரம்மபுத்திரா ரிவர் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் தாங்க இருக்கு. இதுதான் வேர்ல்டுலேயே ஒரு லார்ஜஸ்டான ரிவரில் ஒரு ஒன் ஆஃப் த ரிவர்னு சொல்லலாம். ஸோ இந்த ரிவரில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 50 சின்ன சின்ன ரிவர்ஸ்லேருந்து தண்ணி வந்து இந்த ரிவருக்குலாம் வந்து விழுகுது. பிரம்மபுத்திரா ரிவருக்கு அடியில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான இந்த மண், சேறு இதெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த சில்ட் மாதிரி உருவாகிருது. சில்ட் அப்படின்னா என்னன்னா இப்போ இந்த மாதிரி சேறு, மண் இதெல்லாம் சகதி இதெல்லாம் சேர்ந்து அடியில் அப்படியே ஒரு நான் தண்ணியோட அடிப்பரப்பில் வரலாம் அந்த மாதிரி அதை சொல்லுவாங்க.
ஸோ இந்த மாதிரி பிரம்மபுத்திரா லெவல் அதிகமாகறதுனால அந்த வாட்டர் லெவல் பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்குது, ஆழம் பார்த்தீங்கன்னா கம்மியாகுது அந்த பிரம்மபுத்திராவோட ஆழம். ஸோ இப்போ ஹெவி ரெயின் வேற பெய்யுதா, ஸோ இப்போ அந்த ஓவர்ஃப்ளோங்கிறது ஈஸியாக நடந்துடும் அந்த பிரம்மபுத்திரா ரிவருக்கு. ஸோ அந்த ஓவர்ஃப்ளோ அதிகமாகறதுனால பார்த்தீங்கன்னா இதனால பார்த்தீங்கன்னா அசாமில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வெள்ளம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் இந்த இயர் வந்த வெள்ளம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த வெள்ளத்தோட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. ஏன் அப்படின்னா அசாம் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா கடந்த 60 வருஷமா ஒரு 6 டிகேட்லேயே இந்த வெள்ளம் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கரான வெள்ளம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அந்த லெவலுக்கு இந்த வெள்ளத்தோட தாக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ அசாமில் இருந்துட்டு இருக்கு. இந்த வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் என்னன்னா லாஸ்ட் 24 ஹவர்ஸாக பார்த்தீங்கன்னா எந்த விதமான டெத்துமே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகலை. சண்டே வரைக்குமே ஒரு 68 பேர் இறந்தாங்கன்ற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ மண்டேல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த டெத்துங்கிறது கம்மியாயிருக்கு, அப்புறம் பீப்புளோட அந்த அஃபெக்ட்டும் கம்மியாயிருக்கு. ஏன்னா லாஸ்ட் சண்டே வரைக்குமே 5 லட்சம் பேருக்கு மேலே அஃபெக்ட் ஆயிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4.4 லட்சம் பேர் தான் அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்ற மாதிரி ஸ்டில் இப்போ நியூஸ் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைனாக பார்க்கப்படுது. இந்த வெள்ளம் பார்த்தீங்கன்னா லைட்டாக குறையுது, ஸ்லைட்டாக அதோட இது குறையுது. அப்புறம் அந்த அசாமில் பார்த்தீங்கன்னா கோலக்கட் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல டன்சிரின்னு சொல்லிட்டு இன்னொரு ரிவர் இருக்கு. ஸோ அந்த ரிவர்ல பார்த்தீங்கன்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா டேஞ்சர் லெவலுக்கு மேலே தண்ணி இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த வெள்ளத்தோட நிலைமை பார்த்தீங்கன்னா இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி டெய்லி வேஜஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமான வருதாங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப நாள் சேர்த்து வச்சு ரொம்ப நாள் இது பண்ணி ஏதாவது வாங்கி வச்சிருக்கலாம். அவங்க வீடை பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் மணி சேவ் பண்ணி கட்டியிருக்கலாம். ஸோ அந்த வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வெள்ளத்தினால அடிச்சுட்டு போகிறதுங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் அவங்களுக்கு. ஸோ திருப்பி அவங்க அதை ரீபில்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா அவங்க வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி பார்த்தீங்கன்னா அந்த வீடை கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த வீடு பார்த்தீங்கன்னா இப்போ வெள்ளத்தால் அடிச்சுட்டு போகுதுன்றப்ப அதை பார்க்கும்போதே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நிறைய ஃபேமிலிஸ்க்கு பார்த்தீங்கன்னா அடுத்த என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியாமல் இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஃப்ளட்டு சரியாகி இந்த ஃப்ளட்டால் பாதிக்கப்பட்ட அசாம் மக்கள் எல்லாரோட வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா அவங்களோட இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பணும் அவங்க. ஸோ அசாமோட சீஃப் மினிஸ்டரான ஹிமாண்டா பிஸ்வா சர்மாவும் பார்த்தீங்கன்னா இதுதான் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி அசாமில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்களோட இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பணும் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக அசாம் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்காண்டி அவங்க ஃபண்டெல்லாம் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அசாம் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸாக தான் செயல்பட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வெள்ளம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் சரியாகும். ஸோ கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இந்த வெள்ளம் என்ன மாதிரி நிலவரம் போயிட்டு இருக்கின்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஓகேங்க, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம முடிஞ்ச அளவு இந்த இன்சிடென்ட்டை பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவும் சிம்பிளாகவும் உங்கள் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இந்த வெள்ளம் பார்த்தீங்கன்னா எதுக்கு வருது, எதனால் வருதுன்னா ஓவர்ஃப்ளோனால தான் வருது. ஸோ எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வெள்ளத்தை எப்படி தடுக்கலாம், நம்ம அசாமில் மட்டும் கிடையாது, நம்ம தமிழ்நாட்டிலே இந்த வெள்ளம் வந்துச்சுன்னா எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு தனி வீடியோ டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் எடுத்து சொல்கிறேன். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் கூட டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அந்த வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதையும் போடுறேன். ஸோ என்ன தான் ஓவர்ஃப்ளோ, டீஃபாரஸ்டேஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு சில காரணங்களாக இருந்தாலுமே இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரி ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த அசாமில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கும் தெரியும்னு சொல்லிட்டு தெரில. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. இன்னொரு நல்ல வீடியோலாம் கண்டிப்பாக உங்களை பார்க்குறேன். ஸோ பாய்.